ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்பியா அங்கே வராங்க. வந்ததுமே உண்மையான தீபா யார் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தாங்க. ரம்யா தான் தீபா மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஏன் ரம்யா நீ இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுன்னு அப்படிங்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கார்த்திகையால் தாலி கட்டிக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெலாம் நான் நடித்தேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தீபா பரிகாரம் பண்ணுறதுக்காக போகும்போது தீபாவை தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி நான் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா உண்மையும் ரம்யா அபிராமி கிட்ட சொல்லவும் இது எல்லாத்தையும் கேட்டு அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ இந்த அளவுக்கு மோசமான ஒரு பொண்ணா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது அப்போ அம்பிகா கூட சொல்றாங்க, ஆமா இது எல்லாமே நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கிறேன், ஆனால் நேரடியாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். இவ்வளோ மோசமான ஒரு பொண்ணா இருந்துட்டு இருக்கிறா, இவ்வளோ உன்னுடைய ஃப்ரெண்டு தீபா அப்படின்னு சொல்லி தீபா பார்த்து கேட்கும் போது அப்போ தீபா சொல்றாங்க, ரம்யா ரொம்பவே நல்லவளை தான் இருந்துட்டு இருந்தா, ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அம்பிகா சொல்லும் போது அப்போ ரம்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, யாருனாலும் என்னனாலும் பேசிக்கங்க, நாங்க நடக்க போற கல்யாணம் எனக்கும் கார்த்திக்கும் தான், கார்த்திக் கட்டுற தாலி என் கழுத்துல தான் ஏறணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அபிராமி சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கையங்கலோமா சிக்கனப்புறம் கூட நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருப்ப, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இவளை ஃபர்ஸ்ட் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தீபா உன்னை எந்த அளவுக்கு நம்பினா, ஆனா நீ அவளுக்கே துரோகம் பண்ணிட்டியே, அவன் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி கல்யாணம் முடிஞ்ச ஆனா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ ஒரு அசிங்கமான பொண்ணா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை நம்பினதுக்கு நீ செய்த பரிகாரமா இது அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னனாலும் திட்டிக்கோங்க, ஆனா உங்க வீட்டுக்கு நான் மருமகளா தீரணும், கார்த்திக்கு மனைவியா நான் ஆகணும், கார்த்திக் கூட நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. சி நீ எவ்வளவு கேவலமா நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அபிராமி சொல்லும் போது அப்ப அருண் பார்த்தோம்னா நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் மண்டபத்து பக்கத்தில் வந்துட்டேன், அவன் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாது, அதை மட்டும் நீ கவனிச்சுக்கோ, நான் சரவணன் அங்கே வர சொல்லிடுது அப்படிங்கும்போது அருணும் சரி அப்படிங்கிறாங்க. இப்போ கார்த்தி சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தீபா மாதிரிக்கு முகத்தை மாற்றி வச்சுக்கிட்டு மண்டபத்தில் தான் சுற்றிட்டு இருந்திருக்கிறாளா, தீபா மாதிரிக்கு இருந்தனால தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் ஆகிப்போச்சுது அப்படிங்கிறாங்க. சரி சரவணா நீ வந்துரு, நானும் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க யாருமே எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, கார்த்தி இப்போ இங்கே வந்தாகணும், கார்த்தி என் கழுத்தில் தாலியை கட்டி ஆகணும், அப்படி மட்டும் நடக்கலை உங்களெல்லாம் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரியா உடனே இங்கே வர சொல்லவும் ரியா அங்கேருந்து வராங்க. வந்ததுன்னு பார்த்தோம்னா அவங்க அபிராமி நெத்தியில் அவங்க கண் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, அத்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காது அப்படிங்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு கார்த்தி வேணும், கார்த்திக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறேன், எங்கள் அப்பாவே நான் வேண்டான்னு சொல்லி நான் துச்சமாக நான் துணிஞ்சிட்டேன், நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருப்பேன், எனக்கு இப்போ உங்கள் அத்தையோட உயிரெலாம் எனக்கு தேவை கிடையாது, கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டிட்டோம்னா அதோட நான் உங்களை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்தி இங்கே வந்துருந்தாங்க. கார்த்தி வந்ததுமே தீபா அங்கே ஓடுறாங்க. கார்த்தி சார் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட அருண் சொல்லிட்டாரு அப்படிங்கப்போ உடனே தீபா சொல்கிறாங்க, எப்படியாவது அத்தையை காப்பாற்றணும் இங்கே பாருங்க அப்படிங்கும்போது அபிராமி நெத்தியில் ரியா கன் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க யாரும் எதுவுமே அசையக்கூடாது, கார்த்தி நீ என் கழுத்தில் தாலியை கட்டு, நான் உங்கள் அம்மாவை எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரம்யா நீ இவ்வளோ மோசமான பொண்ணாக இருந்துக்கிட்டு இருக்கிற, நான் இப்போ கூட சொல்கிறேன் நீ பேசாமல் போயிரு, நீ போய் போலீஸில் சரணடைஞ்சிரு, உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாவது கிடைக்கும், இல்லைன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால் இல்லை கடவுளால் கூட முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீ என் கழுத்தில் தாலியை கட்டு, யாருக்குமே எந்த ஆபத்தும் வராது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறாங்க. தீபாவுக்கு வேணால் எவ்வளோ நாளும் நான் பணத்தை கொடுக்குறேன், ஏன் என் சொத்தையும் நான் அவளுக்கு எழுதி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே போகிறோம், எனக்கு நீ வேணும், அதுக்காக நான் எதுனாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னடி சொல்லிட்டு இருக்கிற, சொத்து எனக்கு தரேன்னு, உன் சொத்து எனக்கு எதுக்கு, எனக்கு சொத்துன்னு பார்த்தோம்னா எனக்கு கார்த்தி தான், அவர் ஒருத்தர் எனக்கு போகிற, வேறு எனக்கு எது பணங்காசுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே வேண்டாம், தயவு செய்து நான் சொல்கிறது கேளு, அத்தையை விட்டுட்டு நீ போலீஸில் சரணடைஞ்சிரு அப்படின்னு தீபா சொல்லவும் அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற, நான் இவ்வளோ நாள் என்ன அளவுக்கு நான் சதி வேலையெல்லாம் செய்திருக்கிறேன், அதுக்கு காரணம் கார்த்தி, கார்த்தி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு நான் போராடி இருக்கிறேன், நீ என்னன்னா கடைசி நேரத்தில் கார்த்தி உனக்கு விட்டு கொடுன்னு சொல்கிற, அது என் மூச்சே போனாலும் விட மாட்டேன் பார்த்துக்கு அப்படிங்கிறாங்க. கார்த்தி இந்தாங்க நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயும் என் கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்னு அவங்க தாலி எடுத்து கொடுக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரம்யா பைத்தியக்காரத்தனமாக நீ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு ஏற்கனவே தீபா கூட கல்யாணம் நடந்துருச்சுது, அது உனக்கு தெரியதானே செய்யும், அப்புறமா இருக்கும்போது நீ எப்படி இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்று இப்போ புதுசாக ஒன்றும் கல்யாணம் ஆகலை,
எனக்கும் தீபாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த மாதிரிலாம் தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிற? சொல்லப்போனால் உனக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ரமேஷோட சேர்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதே மண்டபத்தில் இந்த முகூர்த்தத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது ரமேஷ் கூட எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அந்த லூசு எனக்கு இதுக்கு வேணும். அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. ரமேஷை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதிச்சது எல்லாமே நான் உன் போட்ட ட்ராமா. நீயும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தானே எல்லாமே நடத்துனீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அது கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர ரமேஷ் எனக்கு கால் தூசி கூட வரமாட்டான். என் கழுத்தில் தாலி ஏறணும்னா அது உன் கையால் மட்டும்தான் ஏறணும். எனக்கு புருஷன்னு பார்த்தோம்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு ரம்யா சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரம்யா நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத. நீ செய்கிறது எதுவுமே நடக்காத உதக்காத. அதை போய் நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ அம்பிகாவும் சொல்கிறாங்க, ரம்யா அதான் கார்த்தி இந்த அளவுக்கு உனக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, அப்புறம் ஏமா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற? உன்ன மாதிரிக்கு ஒரு பொண்ணை நான் சினிமாவில் கூட பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. சொல்லுறத கேளு, நீ பேசாமல் அங்கே வந்துரு. அந்த முகூர்த்தத்தை டைம் முடியறதுக்குள்ளேயும் கார்த்தி தீபா கழுத்தில் தாலி கட்டட்டும், அபிராமி நீ எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கும்போது அப்போ ரியாட்ட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் 10 என்றதுக்குள்ளேயும் கார்த்தி என் கழுத்தில் தாலியை கட்டலைன்னா அபிராமியை நீ ஷூட் பண்ணிடு ரியா அப்படிங்கவும் ரியாவும் சரி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஏதாவது தப்பு பண்ணிடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க 1 2ன்னு அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தீபா ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா ஒரு முடிவெடுக்கிறாங்க, கார்த்தி சார் அத்தையோட உயிர் ரொம்பவே முக்கியம், எனக்கு அத்தை வேணும், அதனால நான் என் வாழ்க்கையை நான் விட்டு தரேன், நீங்கள் ரம்யா கழுத்தில் தாலியை கட்டுங்க போங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மீனாட்சியும் மைதிலியும் தீபாவை பார்க்குறாங்க. என்ன தீபா நீ புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன், அத்தையோட உயிரை காப்பாற்றணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் நான் போக தயாராக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையோட எனக்கு அத்தை தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காத, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவளுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாத, அதுக்காக தான் அவள் இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்கிறா, நீ என்ன பார்க்காத அப்படிங்கும்போது அப்போ ஜானகி தர்மலிங்கத்தில் சொல்கிறாங்க, என்னங்க ஜோசியக்கார் சொன்ன மாதிரிக்கு இங்கே எல்லாம் நடக்க போகுது, எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கும் போது இப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்லும் போது கூட நான் அந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் இந்த மாதிரிக்கு ஆகிப்போச்சுது, அபிராமி அம்மாவை காப்பாற்றணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு என்ன செய்கிறதுக்குன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ தீபா கார்த்திகிட்ட அந்த தாலியை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த தாலியை நீங்கள் ரம்யா கழுத்தில் கட்டுங்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை தீபா நீ செய்கிறது சரியில்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம அத்தையை காப்பாற்றணுங்க, அதுக்காக நான் செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவும் நீங்கள் போய் தாலியை கட்டுங்க, மணமடையில் போய் உட்காருங்க அப்படிங்கும்போது கார்த்தியும் மணமடையில் போய் உட்காரதுக்காக போகிறாங்க. அப்போ ரம்யா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ ரியா பார்க்குறாங்க, ரம்யா நீ நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க போகுது ரியா அப்படின்னு ரம்யா அப்படின்னு சொல்லவும் ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியில் சொல்கிறாங்க, கார்த்தி நான் இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லி என்னை தப்பாக நினச்சிடாத, எனக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் என் கழுத்தில் தாலியை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் யாருக்கும் எந்த ஆபத்தை நான் வரவிட மாட்டேன் சொல்லவும் இதை கேட்டுட்டு கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ கார்த்தி தாலியை கட்டுறதுக்காக ரம்யா கழுத்தில் பக்கத்தில் வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா சரவணன் ரியா ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரியா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே தீபா அபிராமியை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாங்க. ரம்யா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. கடைசியில் நீ என்னை ஏமாத்திட்டே இல்லை, நீ இந்த மாதிரிக்கு சூழ்ச்சி பண்ணி இதெல்லாம் செய்வேன்னு சொல்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை ஏமாத்திட்டே இல்லை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு ரியா கீழே போட்டு அந்த கன்னை எடுத்து அவங்க பார்த்தோம்னா தீபாவை ஷூட் பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. அப்போ தீபா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கத்தும் போது பார்த்தோம்னா ரம்யா ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரம்யா காலில் ஒரு பாம்பு கொத்திடுது. ரம்யா அப்படியே கீழே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பாம்பு அங்கே நிற்கிது. அப்படியே கீழே சாஞ்சி விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே தீபா அவங்க பக்கத்தில் ஓடுறாங்க. ரம்யா உனக்காடி இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா கடைசியில் நீ ஜெயிச்சிட்டே என்னையே, என்னதான் இருந்தாலும் கார்த்தியை நீ லவ் பண்ணினது உண்மைதான், அதனால தான் கார்த்தி எனக்கு கிடைக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அப்படியே இறந்து போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துருது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே என்ன நிலமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரம்யாவோட அப்பாவும் அங்கே வந்துருந்தாங்க. ரம்யாவோட அப்பாட்ட கார்த்தி எல்லாத்தையும் சொல்லவும் ரம்யாவோட அப்பா கதறி அழுது துடிக்கிறாங்க. நான் உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன், நான் உன்னை எப்படிலாம் பெரிய ஆளாக ஆக்கணும்னு நான் நினச்சேன், உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் கடைசியில் உன்னுடைய கதை இந்த மாதிரி நடந்து போச்சுது, எப்படியாவது ரமேஷை நீ காதலிச்சு நீ அவரே கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லி நான் எப்படி இல்லாமோ நான் ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் என்னை அனதை ஆகிட்டு நீ போயிட்டேம்மா அப்படின்னு சொல்லி ரம்யாவை பார்த்துட்டு அவங்க அப்பா அளவும் இப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, ரம்யா இந்த மாதிரிலாம் நடப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லைம்மா ரம்யா உனக்கு செய்த துரோகத்துக்கு கடவுளாக கொடுத்த தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லும் போது அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்போ கவலைப்படாதீங்கப்பா,
ஓகேப்பா, உங்களுக்கு மகளாக நான் இருப்பேன்ப்பா அப்படிங்கும்போது அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, அவள் வந்து இந்த அளவுக்கு உனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அவள் எப்போ கார்த்தியை பார்த்தாலும் அந்த நேரத்துல இருந்து தான் அவளுடைய மனசு இந்த மாதிரிக்கு வந்து மோசமாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுது துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல. கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பாவுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு